வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்து ஆட்டுக்காலை ஒரு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது தக்காளி, பெரிய சைஸ் தக்காளினா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளினா ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா வதக்கிட்டே வரலாங்க தக்காளியை. தக்காளி சீக்கிரம் வேகாது, அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய மசாலா பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கால் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுக்கலாம். இப்போ இது கூட தேங்காவும் மிளகு 1 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த தேங்காவை அதோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிட்டு. தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், தண்ணியாக வச்சாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள்.